பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உள்ளூரிலேயே தேர்வு எழுதும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் மாற்றுத்திறனாளி மாணவர் அழகுராஜா. இது தொடர்பாக அழகுராஜா மற்றும் தேர்வு மையத்திற்கு அவரை தோளில் சுமந்து சென்ற தந்தை ராமையாவுடன் நமது செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியை பூர்வீகமாக கொண்டவர் ராமையா. இவருடைய மகன் மாற்றுத்திறனாளியான அழகுராஜா. தொடர்ந்து பல்வேறு தடைகளை தாண்டி இந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட தன்னுடைய முயற்சியாலும் விடாமுயற்சியினுடைய காரணமாகவும் இன்று 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை ஒரு தனி தேர்வராக எழுத அவர் முன் வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய முயற்சிக்கு அவருடைய தந்தையான ராமையாவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி தேர்வை எழுத முன்வந்த அவருக்கு அரசு தரப்பில், அதாவது அவருடைய உள்ளூரிலேயே தேர்வு எழுத வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முறையாக பரிசீலிக்கப்படாமல் இங்கிருந்து பூர்வீகமான புளியங்குடியிலிருந்து 31 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பங்காள சுரண்டையில் அவர் தேர்வு எழுதுவதற்கான தேர்வு மையம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய காரணமாக ராமையாவாக இருந்தாலும் சரி, ராமையா அவருடைய மகன் அழகுராஜாவும் இருவரும் மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு வெகு அளவிலான செலவினங்களும் இதனால் ஏற்பட்டது. தொடர்ந்து இவர்களுடைய இன்னல்களை, இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவர்களுக்கு தேவைகளை நியூஸ்7 தமிழ் இந்த களத்தில் வந்து மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு சென்றது. அதனுடைய ஒரு நிகழ்வாக தற்போது அவர் உள்ளூரிலேயே தேர்வு எழுதுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் அவர் இந்த தேர்வை எழுத இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை அழகுராஜாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவருடைய தந்தையும் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் அழகுராஜாவோடு பேசலாம். வணக்கம் அழகுராஜா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் சொந்த வீட்டுக்கு பக்கத்திலே உங்களுக்கு தேர்வு மையம் வந்து இப்போ வந்திருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு இப்போ தொடர்ந்து தமிழ் 2 தாள்கள் முடிஞ்சிருக்குது. அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கிறீங்க? நல்லா படிச்சு தயாராகிட்டு. நிச்சயமாக நீங்கள் இந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடித்து என்ன ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்குது. படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு வங்கி அதிகாரியா. நிச்சயமாக தன்னுடைய ஒரு நிலையிலிருந்து தற்போது ஒரு வங்கி அதிகாரியாக தான் வர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தினை அவர் தற்போது குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய லட்சியம் என்பது வெற்றி பெற வேண்டும், அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் அவருடைய நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ தேர்வு எழுதுவதற்கு உங்களுடைய பையனுக்கு உள்ளூரிலேயே அந்த தேர்வு மையம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஐயா, நீங்கள் எல்லா காரியங்களையும் அமைத்து கொடுத்ததை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த மாதிரி செயல்களை தாங்கள் செய்வதற்கு முன்வந்ததற்கு என் அளவு கடந்த மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அதிகாரிகளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களது சென் நியூஸ் கொடுத்து எனது வாழ்க்கையில் ஒளிவூட்டுவதற்கு வந்த தெய்வம் மாதிரி நான் நினைத்து உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? எப்படி இருக்குது? பையனுக்கு உள்ளூர்லேயே இந்த தேர்வு எழுதுறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நான் மனதார நேசி அதை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக அவர் மிகவும் ஒரு மன மகிழ்வோடு இருக்கிறார். அரசு தரப்பில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி தற்போது அவர்கள் இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அழகுராஜாவினுடைய முயற்சி என்பது மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணம் என்று சொல்லலாம். அவர் எடுத்திருக்கக்கூடிய வங்கி அதிகாரி ஆக வேண்டும் என்ற இலக்கு அவருக்கு சாத்தியப்பட வேண்டும். அந்த இலக்கை அவர் அடைவதற்கான வாழ்த்துக்களை நியூஸ்7 தமிழ் தெரிவித்துக் கொள்கிறது. அதற்கு முன்பதாக இனிவரும் தேர்வுகளிலும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வையும் அவர் நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் நியூஸ்7 தமிழ் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகன் மற்றும் சங்கரன் கோவில் செய்தியாளர் கணேஷ்குமாருடன் ஆல்வின் புளியங்குடி.